ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، واشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமிக்க ரமதான் மாதத்தில் இருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்த். ஹயாத்தோடு இந்த மாதத்தை அடைந்ததற்கு அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், ஈமானை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இந்த ஈமான் அல்லாஹ்வின் மீது, மறுமை நாளின் மீது, நபிமார்களின் மீது, வேதங்களின் மீது, மலக்குகளின் மீது, இந்த பூமியில் இந்த விதியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ற அனைத்தின் மீதும் ஈமான் கொள்வதை நம் மனதினால், நம்முடைய நம்பிக்கையினால் இதை அதிகப்படுத்த வேண்டிய நேரம் இது வந்துவிட்டது. ஏன் இந்த ஈமான், இந்த வார்த்தை, இந்த நம்பிக்கை, சொல், செயல் மற்றும் எண்ணங்கள், இவை மூன்றும் கலந்ததுதான் ஈமான். அல் ஈமான் கௌலுன் வ அமலுன் வ இஅ்திகாதுன். சொல் மற்றும் செயல் மற்றும் எண்ணம், இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் நம்பிக்கை. ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் காம ரமதான் ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ். யார் ரமதானை ஈமானோடும், யார் இந்த ரமதானை ஈமானோடும் அல்லாஹ் எனக்கு மன்னிப்பை வழங்குவான் என்ற அந்த நல்லெண்ணத்தோடும் இந்த ரமதானை தொடங்குகிறார்களோ, இந்த ரமதானை தொடங்கி தொழுகையை நின்று வணங்குகிறார்களோ, நோன்பை பிடிக்கிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ், அவர் செய்த முன் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் எப்போது? மன் காம ரமதான் ஈமானன் வ இஹ்திசாபன். ஆனால் அந்த ரமதானை நிற்க வேண்டும் என்றால், அந்த ரமதானை எதிர்நோக்க வேண்டும் என்றால், அல்லதி நஹ்தாஜுஹா இலை அல் ஈமான், அந்த ஈமான் இல்லை என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமதானுடைய நேரத்தை அல்லாஹ்வின் தூதர் ஈமானோடு சேர்க்கிறார்கள். எந்த ஈமான் நமக்கு வளர்ந்தது இந்த ரமதானில்? 2 நாட்கள் ஆகிவிட்டது. எந்த ஈமானிய உணர்வை நாம் உணர்ந்தோம்? எந்த ஈமானிய உணர்வை அதிகரிப்பதற்கு நம் செயல்கள் இந்த ரமதானில் அமைந்தது? என்ன செய்திருக்கிறோம்? இரண்டாவது 2 நோன்புகள் ஏறத்தாழ முடித்தவர்களாகவும் இருப்பவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஈமானை வளர்த்துக் கொண்டோம்? எந்த நன்மையை அதிகரித்துக் கொண்டோம்? எந்த நல்லறங்களை நாம் இந்த 2 நாட்களுக்கு முன்னால் இருந்த ஒரு மனிதனாக இல்லாமல் இந்த 2 நாட்களில் நான் வேறொரு மனிதனாக என் ஈமானின் முன்னேற்றத்துடன் இருக்கிறோம் என்று எந்த ஆதாரம் நம்மிடம் இருக்கிறது? ஐவேளை தொழுகையை, கடமையான தொழுகைகளை தொழுகிறோமா? அல்ஹம்துலில்லாஹ்.
தராவீஹுடைய தொழுகையை இஷாவோடு ஆரம்பமாகி தராவீஹுடைய தொழுகையை இமாமோடு நின்று முழு இரவும் தொழுது அந்த நன்மையை அடைகிறோமா? தராவீஹ் தொழுததற்கு பிறகு மார்க்க வகுப்பில் அமர்ந்து மார்க்கத்தை கற்று நம் ஈமானை அதிகரித்திருக்கக்கூடிய இந்த செயல்களை எதையாவது செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது எல்லோருக்கும் வந்தது போல ரமதான் எனக்கும் வந்தது ஒரு ரமதான் என்ற அந்த அடிப்படையில் நம் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோமா? காலையில் என்ன வாங்குவது, நோன்பு திறந்தால் என்ன வாங்குவது, எதை கொண்டு நோன்பை திறப்பது, எதை கொண்டு சஹருக்கு செய்வது, எதை கொண்டு நாம் அதிகரித்துக் கொள்வது, இன்னும் 10 நாட்கள் முடிந்து விட்டால் ஷாப்பிங் போக வேண்டுமே, எந்த பொருளை வாங்குவது, என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை, பெருநாவிற்கு பிரியாணிக்கு என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்ய வேண்டும், முன்கூட்டியே சாமானை வாங்கிவிட வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். நாம் அல்ஹம்துலில்லாஹ் மகிழ்ச்சி பெற வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மாபெரும் ஈத் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி வலில்லாஹில் ஹம்த். அதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆம், ஆனால் அது மட்டுமே இல்லை. ரமதான் என்பது தொழுகை, ரமதான் என்பது நோன்பு, ரமதான் என்பது மார்க்க அமர்வுகள், ரமதான் என்பது சதகா, ரமதான் என்பது நல்லறங்கள், ரமதான் என்பது உதவிகள், ரமதான் என்பது கருணை, ரமதான் என்பது மன்னிப்பு, ரமதான் என்பது புறம் பேசுவதிலிருந்து புறம் தள்ளுதல் என்ற அனைத்தும் ரமதான். இதை சிந்திக்க வேண்டும். 30 நாட்களுக்கு கழித்து வரக்கூடிய அந்த ஈதிற்காக மட்டுமே 30 நாளை தயார் செய்வது ரமதான். ரமதான் என்பது ஒரு பாடசாலை, ரமதான் என்பது ஒரு மதரசா. மனிதனை இந்த ரமதான் மனிதனை உருவகப்படுத்தக்கூடிய, அவனை பட்டை தீட்டக்கூடிய ஒரு பாசறையாகத்தான் அல்லாஹ் இந்த ரமதானை ஆக்கினான். சஹாபாக்கள் இவ்வாறு தான் இருந்தார்கள். எந்த ஏழையின் பசியை உணர்கிறோம், எந்த ரமதானுடைய நோன்பை பிடிப்பதினால் ஒரு 13 மணி நேரம் 14 மணி நேரம் பசியினில் இருக்கும் பொழுது அந்த பசியை உணர்வர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை எவ்வாறு வைத்திருக்கிறான், அந்த உணவின் நிலை என்னவாக இருக்கிறது? இந்த உணவை அல்லாஹ் நமக்கு ஒரு 13 மணி நேரம் அல்லாஹ்விற்காக சாப்பிடாமல் இருக்கும் பொழுது ஏழைகள் எத்தனை பேர் இந்த உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்ற இந்த சிந்தனை, இதே இந்த உணவு, இதே இந்த நோன்பு திறப்பு, இதே இந்த சஹர், நம்முடைய முஸ்லிம்கள் இந்த பூமியில் எத்தனை பேர் அநீதி இழைத்தவர்களாக தங்களுக்கு வீடு இல்லாமல், சொத்து இல்லாமல், சுகம் இல்லாமல் ரோட்டிலும் தெருவிலும் நோன்பை திறந்து கொண்டிருப்பவர்கள், தண்ணீரும் பேர்ச்சை பழத்தை கொண்டு நோன்பை திறப்பவர்கள் எத்தனை பேர்? எந்த சிந்தனை நம்மிடம் இருக்கிறது? எந்த வணக்கம் நம்மிடம் இருக்கிறது? வணங்குவதற்கு பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை படிப்பதற்கு பாதுகாப்பான சூழல், வலில்லாஹில் ஹம்த். இதுவரை அதற்கு என்ன நன்றி செலுத்துகிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, சிந்தித்து செயல்படுங்கள். சிந்தித்து செயல்படக்கூடிய நேரம் இந்த ரமதான் என்ற இந்த நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அப்படி வீணடிக்காத சமூகமாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, சொர்க்கத்தின் வாசல்களில் ரையான் என்ற ஒரு வாசலை மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரையான் என்ற பிரத்யேகமான ஒரு வாசலை உருவாக்கி இருக்கிறார். அந்த வாசலின் வழியாக யார் உள்ளே நுழைவார்கள்? யார் அல்லாஹ்விற்காக நோன்பை நோற்றார்களோ, இந்த நோன்பை நோற்றவர்கள் ரையான் என்ற வாசலின் வழியாக சொர்க்கத்தின் பால் உள்ளே நுழைவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் ஏற்கனவே கூறினோம், அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதம் என்று வந்துவிட்டால் ஷஹ்ருன் கரீம், கொடைக்கான மாதம்,
கொடை வள்ளலுக்கான மாதம், மக்களுக்கு ஆரத்தாழ மக்களுக்கு எடுத்து தரக்கூடிய மாதம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், மறுபடியும் சொல்கிறேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை காற்று வீசுவதை விட அதிகமாக வீசுபவர்களாக இருந்தார்கள். காற்று வீசுவதை விட அதிகமாக கொடை தருபவர்களாக, காற்று வீசுவதை விட தங்கள் கைகளால் மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர். நாம் யாருக்கு வாரி வழங்கினோம்? என்னுடைய சக முஸ்லிம் ஒருவன் பசியில் இருப்பவனுக்கு யாரை வயிற்றை நாம் நிரப்பினோம்? யாருடைய பசிக்கு நாம் பொறுப்பேற்றோம்? யாருடைய ஏழையின் ஹக்கான அந்த ஜகாத்தை நாம் வழங்கினோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதான் மாதம் காலமாக முஸ்லிம்களுக்கு நோன்பை நினைவு கூறுவது மட்டுமல்ல, ஜகாத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு இடமாகவும் உலமாக்கள் சொல்கிறார்கள். என்ன காரணம்? கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு பிறகு, தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் கூறின ஒரு மாபெரும் விஷயம் அஸ்-ஸகாத். குர்ஆனிலே எந்த இடத்தில் அல்லாஹ் தொழுகையை சொன்னாலும் அதோடு ஜகாத்தை சொல்லாமல் இல்லை. வஅகீமுஸ் ஸலாஹ் வஆத்துஸ் ஸகாத் என்றுதான் அல்லாஹ் தன் திருமறையிலே பல இடங்களில் தொழுகையோடு ஜகாத்தை சேர்த்தே சொல்கிறான். இதனால்தான் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், தொழுகை இல்லாதவனுக்கும் ஜகாத் தராதவனுக்கும் நோன்பு என்ன பிரயோஜனம்? நீங்கள் யாருக்காக வாயை கட்டுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய கடமைகளை புறந்தள்ளுவதா? தொழுகையை தொழாதவரும் ஜகாத்தை வழங்காதவர் எப்படி நோன்பை நோக்கலாம் என்ற கேள்வியை உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ஜகாத்தை நினைவு கூறுங்கள், தயவு செய்து ஜகாத்தை நினைவு கூறுங்கள். நாளை மறுமையில் கழுத்தில் பாம்பாக வந்து நின்று இப்போது என்னை சாப்பிடு என்று சொல்லும், இப்போது என்னை எடுத்துக்கொள், இதைதானே சேகரித்தாய், இந்த காசையும் இந்த பணத்தையும் தானே சேகரித்தாய், எடுத்துக்கொள். உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு வழங்கினான் என்பதை அல்லாஹுக்கும் உங்களுக்கும் உள்ள கணக்கு மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு வழங்கினான் என்பதை அல்லாஹுக்கும் உங்களுக்குமே தெரிந்த ஒரு கணக்கு. அந்த கணக்கிற்கு எவ்வளவு தர வேண்டும் என்பதை எம்மிடம் கேளுங்கள், சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஆனால் ஜகாத்தை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஜகாத்தை பற்றி மார்க்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது. யா முஆத், யமன் நாட்டு தேசத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை ஆட்சியாளர்களாக அவர்கள் அனுப்புகிறார்கள். அப்போது சொல்லும்போது அந்த மக்களுக்கு நீங்கள் முதலில் எதை சொல்ல வேண்டும் என்றால், கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவரிடம் சொல்லுங்கள், உங்களுக்கு ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டு பாருங்கள், இஸ்லாத்தின் அடையாளம் எப்படி வருகிறது என்பதை பாருங்கள். முதலில் வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருப்பது, இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவது. பின்பு சொன்னார்கள், யா முஆத், தொழுகைக்கு நீங்கள் அழைத்ததற்கு பிறகு இதற்கும் அவர்கள் பதில் கூறிவிட்டால் நீங்கள் அப்போது இதை சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? இன்னல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான், உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினதிலிருந்து ஒரு பகுதியை துஅഖது மின் அக்னியாஇஹிம் வ துரது இலா ஃபுகராஇஹிம், கொடுக்கப்பட்டவர்களுக்கும் செல்வந்தர்களிடமிருந்து எடுத்து ஒரு பகுதியை அல்லாஹ் வழங்கினதை ஏழைகளுக்கு தருவது ஜகாத் அல் ஹக். இதை கொண்டு நீங்கள் அலையுங்கள் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஜகாத்தை நினைவு கூறுங்கள், ஜகாத்தை நினைவு கூறுங்கள். ஜகாத்தின் கணக்கு வேண்டுமா? சொல்வதற்கு நாம் இருக்கிறோம். என்ன வைத்திருக்கிறீர்கள், எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள், யா உங்களுடைய ஹக், அந்த ஏழைகளின் ஹக்கை எவ்வளவு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தவன். இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக், அவன்தான் ரஸாக்காக இருக்கிறான், அவன்தான் ரஸாக்காக இருக்கிறான். மறந்துவிட வேண்டாம் அல்லாஹ்வின் அடியார்களே, ஜகாத்தை நினைவு கூறக்கூடிய பாடசாலை இந்த ரமதான் என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. இந்த நோன்பை, இந்த ரமதானை ஒரு சத்திய பாடசாலையாக முஸ்லிம்கள் தக்வாவிலும் இறையச்சத்திலும் பாவ மன்னிப்பு தேடுவதிலும்
பாவ மன்னிப்பை தேடுவதிலும் பாவ மன்னிப்பை தேடுங்கள். ஃபஇன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ வ அனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான். நான் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாவ மன்னிப்பு கேட்பதற்கு என்ன? இந்த மாதத்தில் கூட நாம் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் எப்போது பாவ மன்னிப்பை முற்படுத்த போகிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன நிராசையாகி விட்டீர்களா? அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் என்ற நிராசையாகி விட்டீர்களா? ஹராம். அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று நிராசையாகுவது ஹராம். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. இந்த ரமதானை தக்வாவுடனும் பாவ மன்னிப்பு தேடுபவர்களுடனும் தேடுபவர்களுடைய மக்களாகவும் புறம் பேசுவதிலிருந்து தூரமாகி ஏசுவது பேசுவதிலிருந்து தூரமாகி ஈமானை வளர்த்து சாலிஹான அமல்களை செய்து பயன் தரும் மார்க்க கல்விகளில் அமர்ந்து பயன்படக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இபாதல்லாஹ் இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஃபذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வஷ்குரூஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு يعلم ما تصنعون. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.